पाश्चात्य सदारि जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे मुखम करोति वाचालं पंगुं कृपादं वन्दे गुरुं कारणं परमानंदम अदंसि चैतन्य ईश्वरன். ஹரே கிருஷ்ணா. அனைத்து மக்களுக்கும் இனிய காலை வணக்கங்கள். குரு கிருஷ்ணனுடைய கருணையால் மீண்டும் நாம் இந்த வகுப்பிலே இணைந்திருக்கிறோம். இந்த தினம் மிகவும் ஒரு சுப தினம். துவாதசி பகவானுக்கு ரொம்ப பிரியமான அந்த ஏகாதசி, அதோட சேர்ந்த நாளை பற்றி கடந்த சில வாரங்களாக நம்ம தர்மத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம். வாழ்க்கையில தர்மம் தான் ரொம்ப முக்கியம். தர்மம் து சாட்சாத் பகவான் பிரதிஷ்டம். பகவான் என்ன சொல்லியிருக்கிறாரோ, என்னெல்லாம் கொடுத்திருக்கிறாரோ அதுதான் தர்மம். ஒருத்தன் தர்மத்துல இருந்து நிலை பெறலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா, விலகிறான் அப்படின்னு சொல்லி சொன்னா, பகவான் அவன்கிட்ட இருந்து என்ன செய்யறாரு? விலகிறார். எங்க தர்மம் இருக்குதோ அங்கதான் பகவான் இருக்கிறார். அவன் பகவானுடைய அனுகிரகத்தோட வாழணும், ஆனந்தமா வாழணும்னு சொல்லி சொன்னா கண்டிப்பான முறையில் நம்ம என்ன செய்யணும்? தர்ம விதிகளை கடைபிடிக்கணும். பகவான் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதுதான் தர்மம். அவரை விட்டுட்டு தர்மன்றது வேற ஒண்ணும் கிடையாது அப்படின்றதுலாம் நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துருக்கிறோம். ஒருத்தர் தினமும் அதிகாலையில எந்திரிச்சதுல இருந்தே அவருடைய தர்ம விஷயங்களை என்ன செய்யணும்? கடைபிடிக்கணுன்றது சொல்லப்பட்டிருக்கு. ஒரு எந்திரிக்கிறதே கூட தர்மம் தான். சூரிய உதயத்துக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எந்திரிக்கணும். தர்ம முகூர்த்தம் சொல்லப்படுது. சூரியன் உதிக்கிற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது? ஒருத்தர் தூங்கக்கூடாது. சூரியன் உதிக்கும் போது ஒருத்தர் அதேபோல 5ஆம் நாள் காலை நாச்சியார் திருக்கோலம் பிராட்டியாக தன்னை அலங்கரித்துக் கொள்கிறான் எம்பெருமான். எம்பெருமானுக்கு சுவாதந்திரியம் என்னும்படியான ஒரு குணம் உண்டு. ஆகையினால அவனிடத்துல நாம் நேர போய் நின்னோமேயானால் நம்ம அனுகிரகம் பண்ணினாலும் பண்ணலாம், இல்லை தன்னுடைய சுவாதந்திரியத்தினாலே நம்மளை நிகிரகம் பண்ணினாலும் பண்ணலாம். ஆனால் பிராட்டி கருணையே வடிவெடுத்தவளாக இருக்கக்கூடியவள். அவளுக்கு கருணையை தவிர வேறு எதுவுமே தெரியாது. அந்த பிராட்டியினுடைய திருக்கோலத்தில் எம்பெருமான் இருக்கிற பொழுது அவனிடத்தில் சென்று நாம் எதை பிரார்த்தித்தாலும் கூட எம்பெருமான் பிராட்டியினுடைய தன்மையினாலே அத்தனையும் நமக்கு அனுகிரகித்து போருகிறான். அப்படிப்பட்ட நாச்சியார் திருக்கோலம் இருந்தார்னா அவர் டெட் பெட்ல படுத்திருக்காருன்னு சாஸ்திரம் சொல்லுது. அது என்ன செய்யுது? பிணம். அப்படி தூங்கக்கூடாது. புலனின்பத்துக்காண்டி தூங்கக்கூடாது. இந்த உடலுக்குள்ள அசதியை போக்குறதுக்காக வேண்டி என்ன செய்யலாம்? தூங்கலாம் ஒழிய புலனின்பத்துக்காண்டி என்ன செய்யக்கூடாது? தூங்கக்கூடாது. 2 மணி நேரத்துக்கு முன்னாடி முடிச்சிடணும். சூரிய உதயத்துக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே முடிச்சுட்டு பிரம்ம முகூர்த்தத்துல காலையில எந்திரிக்கணும். எந்திரிச்ச உடனே ஒருத்தர் என்ன செய்யணும்? தர்ம விஷயங்களை சிந்திக்கணும். எந்திரிச்ச உடனே அப்படியே அறக்கப்பட ஓடக்கூடாது. எந்திரிச்சு ஒரு நிமிஷம் உட்கார்ந்து என்ன செய்யணும்? தியானிக்கணும். எதை பத்தி தியானிக்கணும்னு சொல்லி சொன்னா, தர்மத்தை பத்தி சிந்திக்கணும். கண்டிப்பான ஒரு 2 விஷயம் சிந்திக்கணும். அதெல்லாம் முதல் விஷயம் தர்மம். தர்மத்தெல்லாம் நினைச்சு பார்க்கணும். எதெல்லாம் தர்மம்ன்றத கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். மற்ற நிறைய விஷயங்கள் இருக்கு. தர்மத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. அவ்வளவு நம்ம யோசிக்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரே ஒரு விஷயத்தை சிந்திச்சா கூட போதும். அது பகவான். தர்மமே மூலம் ஹரின்னு சொல்லி சொல்லப்படுது. பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு. தர்மத்துடைய மூலமே ஹரிதான். தர்மமே ஹரிதான். ஹரியமும் தர்மத்தை என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. அதனால சர்வ வேதமயோ ஹரி. எல்லா வேதங்களும் அதைத்தான் சொல்லுது. ஹரிதான் தர்மத்துடைய மூலம் சொல்லி வேதங்களும் கூட சொல்லுது. அப்போ ஒரு நிமிடம் எந்திரிச்ச உடனே என்ன செய்யணும்? பகவானை கொஞ்சம் தியானிக்கணும். நம்ம எந்திரிச்ச உடனே அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, அது வந்துச்சு ஓட வேண்டாம். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷமா அப்படி உட்கார்ந்து கொஞ்சம் சிந்திக்கணும். பகவானுடைய அவருடைய ரூபத்தை, அவருடைய அழகான அந்த திருமையை, ஒவ்வொரு அங்க அவைங்களும் கொஞ்சம் நம்ம கண் மூடி என்ன செய்யலாம்? தியானிக்கலாம். அதற்கு அடுத்தபடியா என்ன செய்யணும்னு சொன்னா, நம்முடைய அன்றாட கடமைகளையும் நம்ம தியானிக்கணும், சிந்திக்கணும். இன்னைக்கு என்னென்னலாம் செய்ய போறோம்? இன்னைக்கு அந்த ஆபீஸுக்கு போக வேண்டியிருக்கு, அந்த வேலை இருக்குது, இந்த ஆபீஸ்ல இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு, வீட்டு கடமைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு மனைவி, இப்ப பெண்களாக இருந்ததுன்னா சில தாய்மார்கள் என்ன சமையல் செய்யலாம், என்னென்ன செஞ்சு கொடுத்து விடணும், வேற வீட்டு வேலைகள்ல என்னென்ன இருக்குன்றதை பற்றிலாம் கொஞ்சம் சிந்திக்கணும். திட்டமிடுதல் சொல்லி சொல்றாங்க இல்லையா? எந்திரிச்ச உடனே ஒரு பிளாங்கா
என்ன செய்யணும் தெரியாம உட்காந்துக்கிட்டு டிவி ஆன் பண்ணிட்டு இல்ல ஹேண்ட்போன் ஆன் பண்ணி வச்சுட்டு அதை என்ன தேர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. அதுல ஒரு புத்தியை கெடுக்கும். எந்திரிச்ச உடனே முதல்ல செய்ய வேண்டிய காரியம் வந்து அழகா பகவானை வந்து தியானிக்கணும், அவருடைய ரூபத்தை தியானிக்கணும். அப்புறம் நம்மளுடைய கடமைகள் என்ன செய்யணும், தியானிக்கணும், தியானிச்சு பார்க்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வச்சுதான் நம்முடைய அன்றைக்கு உள்ள பொழுது பூராமே ரொம்ப சுபமா அமையும். இந்த 2 விஷயங்கள்னா அந்த நாள் முழுவதும் நம்மளை வந்து என்ன செய்யணும்னு சொன்னா அது ரொம்ப சுபமா நம்மளை கொண்டுட்டு போகும். ஒரு கணவன்ற முறையில் என்ன செய்யணும்னு சொன்னா நம்ம மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை குடும்பத்தோட எப்படி செய்யணுன்றதெல்லாம் என்ன செய்யணும், காலையில யோசிக்கணும். தாய்க்கு என்ன, நம்ம மனைவிக்கு என்னென்ன செய்யணும், அவங்களுக்கு வந்து காலையில் உள்ள ஆற்ற வேண்டிய கடமைகள் என்ன, இந்த பகல், ஏன்னா அவங்க நிறைய விஷயங்கள் கேட்டிருப்பாங்க. பொதுவாகவே நம்ம அவங்களுக்குன்னு செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் கூட இருக்கும். அது வந்து பெண்டிங்ல இருக்கலாம். அது எல்லாத்தையும் என்ன செய்யணும், உட்கார்ந்து கொஞ்சம் யோசிக்கணும். அதுவும் அவங்களுக்கு தர்மத்தோட எப்படி செஞ்சு கொடுக்கணுன்றதை நம்ம என்ன செய்யணும், சிந்திக்கணும், தியானிக்கப்படணும். அதே மாதிரி நம்ம வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டு எல்லா வேலைகளும் முடிச்சிட்டோம், நைட்டு இரவு தூங்க போறதுக்கு முன்னாடியும் நம்ம என்ன செய்யணும், பகவானை தியானம் பண்ணணும். தூங்குறதுக்கு முன்னாடி என்னன்னு பகவான் இடத்துல மன்னிப்பு கேட்கணும். நம்ம ஏதாவது அன்றாட நம்ம ஏதோ குற்றங்கள் பண்ணியிருக்கலாம், தவறு செய்வோம், பொய் பேசுவோம், எல்லாம் இருக்கு இல்லையா. ஏதோ ஒரு ஜீவராசி குற்றம் பண்ணியிருக்கோம், நமக்கு தெரியாது, தெரிஞ்சது தெரியாமல் எவ்வளவோ ஜீவராசிகளுக்கு நம்ம குற்றம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். தூங்குறதுக்கு முன்னாடி பகவான் இடத்துல ஒரு நிமிடம் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். பகவானே, நான் எத்தனையோ ஜீவராசிகளுக்கு இம்சை பண்ணியிருப்பேன், எத்தனையோ பேரை திட்டி இருப்பேன், என்னமோ செஞ்சிருப்போம், வேலை பார்க்குற இடத்துல எத்தனையோ பிரச்சனைகள்ல நம்ம அதான் செஞ்சிருப்போம். அதனால மன்னிப்பு கேட்கணும் இறைவன் இடத்துல. கிருஷ்ணா, நான் ஏதோ தவறு எல்லாம் செஞ்சிருக்கிறேன், இன்னைக்கு பண்ண குற்றங்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சிரு, என்னை மன்னிச்சு அந்த ஜீவராசிகளுக்கெல்லாம் நீதான் காப்பாளர் இருந்து காக்கணும் அப்படின்னு சொல்லி பகவான் இடத்துல மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி தெரியணும். அதே நேரத்துல நம்ம காலையில நைட்டும் தூங்குறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், அவர்கிட்ட பிரார்த்தனை பண்றோம். காலையில எந்திரிச்ச உடனே என்ன செய்யணும், பிரார்த்தனை பண்றோம். அவர்கிட்ட வந்து உயிர் பிச்சை கேட்கிறோம் பகவான் இடத்துல. இரவு முழுவதும் நல்லா சுகமா தூங்கி எந்திரிச்சிருக்கிறோம் இல்லையா. இந்த மூச்சை சுவாசத்தை பிடிச்சு வச்சு நம்மளை உள்ளுக்கு இருக்க வச்சுக்கிட்டு இருக்கிறது யாரு, பகவான் தான். இந்த ஜீவன் கனவு ரூபமாக வெளியில எவ்வளவோ இடங்களுக்கு எல்லாம் கூட பகல்ல போயிட்டு வரும். நைட்டு நம்ம தூங்கினாலும் கூட நம்ம எங்கெங்கயோ பிரயாணம் எல்லாம் பண்றோம். என்ன மனம் புத்தி அகங்காரத்தோட அது எங்க வெளியில எல்லாம் போய் சுத்த போயிடும் ஆத்மா. ஆனாலும் இந்த சரீரத்தை பாதுகாத்து வச்சிருந்து இதுக்கு சரியான சுவாசத்தை கொடுத்து எரிசிறாரு. இந்த சரீரத்தை பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்கிறது பகவான் தான். அதனால அதுக்கு நம்ம என்ன செய்யணும், நன்றி சொல்லணும். காலையில எழுந்த உடனே பகவான் இடத்துல என்ன செய்யணும், நன்றி சொல்லணும். கிருஷ்ணா, இந்த இரவு பொழுது பூரா என்னை தூங்க வச்சிருந்து நல்ல விதமா தூங்கி எந்திரிச்சு இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், என்னுடைய கடமைகள் எல்லாம் ஆற்றிருக்கிறேன். அதனால இந்த உடல்ல என்னை தங்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி கிருஷ்ணா சொல்லி அவர்கிட்ட நன்றியோட என்ன செய்யணும், அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். இதெல்லாம் வந்து நல்ல இயல்புகள். பகவானோட சம்பந்தத்துல நம்ம வாழ்றோம். கொஞ்சம் சரணாகதி பண்றதுக்கான ஒரு நோக்கத்துல நம்ம இந்த சிந்தனைகள்லாம் கொண்டுட்டு போகும். காலையில எந்திரிச்ச உடனே பகவான்கிட்ட நம்ம நன்றி சொல்றோம், பிரார்த்தனை எல்லாம் பண்றோம் போது, பகவானை பத்தி சிந்திச்சு பார்க்கிற போது, அப்ப அவருடைய சம்பந்தம், அவருடைய சிந்தனையிலே அந்த நாள் முழுவதும் வாழ்றதுக்கு, அவரை சரணடைஞ்சு வாழ்றோம் அப்படின்றதுக்கான ஒரு அடித்தளமா என்ன செய்யுது, இந்த சிந்தனைகள்லாம் அமையுது. ஏன்னா நம்ம எந்திரிச்ச உடனே வேற சிந்தனைகள் பண்ணுன்னு சொல்லி சொன்னா அது நம்மள வேற மாதிரி தான் கர்மத்துல கொண்டு போய் செய்யணும், பிணைக்கும். பகவானை நம்ம சரணடையணும், அவரையே சிந்திக்கிறது, அது ஒரு தர்மம். அந்த தர்மத்தோட நம்ம என்ன செய்யணும் இருக்கட்டும். நம்ம தூங்குறதா இருக்கட்டும், எந்திரிக்கும் போதாவது இருக்கட்டும், என்ன செய்யணும், அந்த மாதிரியே இருக்கணும். மனைவி குழந்தைகளையும் என்ன செய்யணும், தர்மத்தோட வழி நடத்தணுன்றத காலையில சிந்திக்கணும். குழந்தைங்க இருக்கிறாங்க, பெரிய பிள்ளைகள் ஆயிட்டாலும் கூட அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை என்ன, அவங்களுக்கு அன்றாடம் வந்து என்ன செய்யணும், முக்கியமான கடமை, நம்மளுடைய முக்கியமான கடமை நம்ம பிள்ளைங்களுக்கும் மனைவிகளுக்கும் கிருஷ்ண பக்தியை பற்றி எடுத்து சொல்லணும் இல்லையா. காலையில எந்திரிச்சிட்டாங்க, குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு இருக்கிறான், அவங்க வேலை படிப்பு என்னென்னமோ இருக்கு, எல்லாம் இருந்தாலும் கூட பகவானை சிந்திச்சிங்களா, பகவானை பத்தி ஏதாச்சும் பிரார்த்தனை, நம்ம பண்ணக்கூடிய பிரார்த்தனைகளை பிள்ளைங்களுக்கு மனைவி எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும். பகவான் இடத்துல பிரார்த்தனை செஞ்சீங்களா, காலையில எழுந்திரிச்ச உடனே
தர்ம விஷயமான பகவானை பத்தி நீங்கள் என்ன செய்யுங்க, சிந்திக்கணும். அதே மாதிரி பகவானுடைய நாமத்தை சொல்லணும் அப்படின்றதெல்லாம் நம்ம என்ன செய்யறோம். இதெல்லாம் நம்முடைய அன்றாட கடமை. அதே மாதிரி காலையில சாயந்தரம், காலையிலயோ இல்ல சாயந்தரம் ஏதோ ஒரு நேரம் நமக்கு நேரம் கிடைக்குது. சிலர் எல்லாம் பார்க்கலாம், இன்னைக்குள்ள காலகட்டங்களுக்கு அவசர அவசரமா காலையில கிளம்பி எவ்வளவோ தூரங்கள் பிரயாணம் பண்ணி வேலைக்கு போயிட்டு வீடு திரும்ப வேண்டிய சூழ்நிலையா இருக்குது. அதனால மாலை நேரத்துல இல்ல காலையில நமக்கு நேரம் கிடைச்சுன்னா காலை நேரத்துல கூட ஒரு 10 நிமிஷம் என்ன செய்யணும், உட்கார்ந்து குடும்பத்தோட உட்கார்ந்து. நீங்க குடும்பம்னாலே ஒரு பெரிய கேள்வி தான். குடும்பத்தோட உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? நீங்க தனியா ஒரு ஆள் தனி பிரம்மச்சாரி இருக்கிறீங்க, நாங்க 2 பேரும் பிரம்மச்சாரிகளா இருக்கோம், அவ்வளவுதான். கணவன் மனைவி பிள்ளைங்கெல்லாம் எவ்வளவு தூரங்களுக்கு வேலைக்கு போயிடுறாங்க. அப்படிலாம் இருக்கு. இருந்தாலும் கூட சொல்றேன், எத்தனை பேர் வீட்டுல இருக்கிறோமோ, 2 பேரோ 3 பேரோ எவ்வளவு பேர் இருந்தாலும் நினைச்சேன்னா கூட்டி ஜெபம் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். குடும்பத்துடைய முக்கியமான கடமை அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும், பகவான் இடத்துல கூட்டு பிரார்த்தனையா ஒரு மாலையாவது 108 முறையாவது என்ன செய்யணும், பகவானுடைய திருநாமம் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. முடிந்த அளவு இது கூடுமான வரைக்கும் மாலை நேரங்கள்லயா இருந்துச்சுன்னு சொன்னா நமக்கு அது ஒரு சௌகரியமா இருக்கும். இது நம்மளுடைய கன்வீனியன்ட். காலையில நேரம் கிடைக்கும்னா ஓகே, இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா மாலை நேரத்துல எல்லாரும் முடிச்சுட்டு தூங்க போறதுக்கு முன்னாடியோ இல்ல சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ உட்கார்ந்து விஷயமோ எல்லாரும் குடும்பத்தோடு உட்கார்ந்து ஒரு மாலை என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். அடுத்த கடமை, குடும்பத்தினுடைய முக்கியமான அடுத்த கடமை என்ன சொல்லி சொன்னா, பகவானுக்கு அன்றாடம் நெய்வேத்தியம் படைக்கணும். இது ரொம்ப முக்கியமான கடமை. பகவானை பட்டினி போட்டக்கூடாது. நம்ம வீட்டுல போட்டோ வச்சிருக்கிறோம், விக்கிரகம் வச்சிருக்கிறோம், எதுவா இருந்தாலும் சரி பகவான் நினைச்சுக்கூடாது, பட்டினி போட்டக்கூடாது. நமக்கு கருணை கொடுக்கணும், நாம நல்லா இருக்கணும் அப்படின்றக்காண்டி பகவான் நம்ம வீட்டுல இருக்கிறார் இல்லையா? அவருக்கு எவ்வளவோ கோயில்கள் இருக்குது, வைகுண்ட லோகங்களே இருக்குது, கோலோகமே இருக்குது, ஆனந்தமா பகவான் அங்க இருக்கிறதுக்கு. இருந்தாலும் என்னுடைய பக்தன் வீட்டுல போய் நான் இருக்கணும், பக்தன் கூடயே நான் வசிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு இருக்கிறாரு பகவான். நம்ம வீட்டுல தங்கியிருக்காரு. ஒரு சின்ன ஏழை குடிசையா இருந்தாலும் சரி, சின்ன குடிசை தான் இருந்தாலும் பரவாயில்ல, பக்தன் என்னுடைய பக்தன் அங்க இருக்கிறானே, அவனை விட்டு நான் பிரியறதா? அவனுக்கு எல்லா வசதியும் அந்த வீட்டுல இருந்தாலும் கூட அவனுக்கு பக்தி விஷயங்கள், அவனுக்கு எல்லா உதவியும் நான் பண்ணணும், அவனையும் அவன் குடும்பத்தை விட்டு விலகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கருணையோட நினைச்சாரு பகவான். நம்ம கூட இருக்கிறார். நான் ஒரு ஊருக்கெல்லாம் போயிருந்தேன், மயிலக்குப்பம் சொல்லி, கடிலம் பக்கத்துல. அங்க நிறைய வைஷ்ணவ பக்தர்கள் நிறைய இருக்கிறாங்க. திருக்கோவிலூர் ஜிஆர் சாமிகிட்ட தீட்சை வாங்கினவங்க நிறைய பக்தர் இருக்கிறாங்க. ஒரு வீட்டுக்கெல்லாம் போனேன். அது மாதிரி சின்ன வீடு நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப சின்ன, இது ஒரு பிரிவு கூண்டு மாதிரி, கூரை தான் வேஞ்சிருக்கிறாரு. நான் அன்னைக்கு போற அன்னைக்கு நல்ல மழை வேற, மழையெல்லாம் சொட்டி, நான் சின்ன பிள்ளையில நாங்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை முறை, எனக்கு கூரை வீடு தான். மழையெல்லாம் சொட்டி உள்ளுக்கெல்லாம் என்ன செய்யுதுன்னு சொன்னா அங்கங்க பாத்திரத்தை வச்சிருக்கிறாரு தண்ணி பிடிக்க. அதெல்லாம் நாங்களாம் சின்ன பிள்ளைல அப்படித்தான் வாழ்ந்தோம். அதே மாதிரி இப்ப இருக்கிறாங்க. போன உடனே அவரு போய் அவ்வளவு பக்தி, உள்ளுக்கு போனா அது வைகுண்ட மாதிரி இருக்குது. வெளிப்புறம் கூரை மண் செவரு, சாணம் போட்டு மொழிகிறாரு, உள்ள போனாலும் சாணம் எல்லாம் போட்டு மொழிகிறாரு. ஆனா உள்ள பெருமாள் தாயார் வச்சிருக்கிறாரு. அவங்க வச்சிருக்கிற அந்த இடம் ஒரே அறைதான், அவங்களோட தான் வாழ்க்கை. அதுக்கு ஒரு சின்ன துணி போட்டு மூடிட்டு, பெருமாளை மூடிட்டு இவங்க சாப்பிட்றதுல இருந்து இவங்க படுத்து வருது, இது எல்லாமே அவ்வளவுதான். ஒரு சின்னது, ஒரு 8க்கு 10 சைஸ் தான் இருக்கும் அந்த வீடு. அங்கதான் சமையல், அங்கதான் அவர் தூங்குறது, அங்கதான் பகவானுக்கு தன்னியாதாரணம் எல்லாமே. ஆனா அது வைகுண்டம், பகவான் அங்க இருக்கிறாருன்னு உடனே, கிருஷ்ணா எனக்கு போன உடனே கண் கலங்கிச்சு. பகவானே இந்த பக்தனோட சேர்ந்து இவனை விட்டு பிரிய மாட்டேன்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரத்துக்கு நீ உட்கார்ந்து இருக்கிறியே, என்ன உன்னுடைய கருணை! இது மாதிரி யார் இருக்க முடியும்? நம்ம போய் ஒரு நாள் உட்கார்ந்துருப்போம் அப்படின்னு சொன்னா கூட நமக்கு இந்த வீட்டுல கொஞ்சம் சௌரியமா இருந்தா நல்லா இருக்கும்னு யோசிப்போம். ஆனா பகவானை பாக்குறான், அவர் அந்த மாதிரிலாம் இல்லை. என் பக்தன் இங்க உட்கார்ந்து இருக்கிறான். அவன் ரொம்ப எளிமையான பக்தர், ரொம்ப எளிமையா இருக்கிறாங்க. விவசாயம் தான் அவங்களுடைய கூலி வேலைக்கு போறாங்க, விவசாயம் பண்றாங்க. அப்ப கொஞ்சம் ஏன் கிருஷ்ணா இவங்களை நல்ல வசதி பண்ணி கொடுக்கலாமே இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொன்னேன். நீங்கெல்லாம் அடுத்து நான் வரும்போது நல்ல பகவானுக்கு நல்ல ஒரு ஆலயமா, அந்த வீடையே நல்ல ஆலயமா, இதோ ஆலயம் தான், இதை காட்டிலும் உயர்ந்த ஆலயம் இல்லை, ஆனா நீங்க நல்ல வசதி வாய்ப்போட நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்ப அவர் சொன்னார், அந்த பக்தர் சொன்னார், வேண்டாம் பிறகு எங்களுக்கு பணக்காசு ரொம்ப வேண்டாம், நாங்க எங்களுக்கு ஏதாவது அப்படி வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னா பகவானை விட்டு நாங்க கொஞ்சம் பிரிஞ்சிருவோம். இந்த நிலையில், இந்த எளிமையான நிலையில நாங்க வாழ்றதுனால தான் பகவானோட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம், அவரும் எங்களோட வாழ்ந்துட்டு இருக்கிறாருன்னு சொல்லி சொன்னார்.
உண்மையாவே கண் கலங்கிட்டேன். பக்தின்னா இப்படி இருக்கணும். பகவானும் சரி, அந்த பக்தனும் சரி, அவங்களுடைய முக்கியத்துவம் என்னன்றதெல்லாம் அங்க பார்க்க முடிஞ்சுச்சு. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை. அவங்க என்னவா இருந்தாலும் அந்த பக்தியில இருந்து என்ன செய்யல, விலகல. ஏன்னா அப்படி ஒரு வாழ்க்கை நம்மளோட பகவான் என்ன செய்றாரு, வாழ விரும்புறார். என்னுடைய பக்தன் அவன் எப்படிப்பட்ட இடமா இருந்தாலும் அவன் கூட நான் இருப்பேன்னு சொல்லி. அப்படி இருக்கிறனால அந்த பகவானுக்கு என்ன செய்யக்கூடாது, பட்டி போற்றக்கூடாது. சொன்னா என்ன செய்யணும், ஏதோ நம்மளால முடிஞ்சது. சிலருக்கு எல்லாருமே குடும்பத்துல பக்தர்களா இல்ல, வெங்காயம் போட்டுலாம் போட்டு சமைக்கிறாங்க, நைவேத்தியம் பண்ண முடியல, பிரச்சனை இல்ல. சாதம் மட்டுமாவது கொடுப்போம். இல்ல ஒரு இட்லியோ தோசை என்ன செய்யறமோ செஞ்சது கொடுக்கலாம். கொஞ்சம் சக்கரை வச்சு கொடுக்கலாம். இல்ல ஒண்ணும் இல்லைன்னு சொன்னாலும் ஏதோ வெறும் வெள்ளை சாதம். எத்தனையோ எல்லா பெருமாள்களிடத்துலயும் திவ்ய தேசத்துலயும் ஒரு நேரம்னால என்ன செய்யறாரு, வெறும் வெள்ளை சாதம் சாப்பிட்டு இருக்கிறாரு. வெறுமனே கொஞ்சம் துளி நெய் போட்டு வைப்பாங்க, அவ்வளவுதான். வெறும் சாதம், அதுல உப்பு இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. அப்படி சாதம் என்ன செய்யறாங்க, வைக்கத்தான் செய்யறாங்க. அதையும் பகவான் என்ன செய்யறாரு, அது ரொம்ப சுத்த அன்னம், சுத்தமான அன்னம். அந்த சுவையே வேற. சுத்த அன்னத்தை சாப்பிடும்போது நல்ல பசியா இருந்துட்டு அது கூட இப்போ ஒரு வெறும் சுத்த அன்னம் கொடுத்தாங்க, உப்பு கூட இல்லாம வெறும் சுத்த அன்னத்தை கொடுத்தா கூட அது அவ்வளவு சுவையாகும், அவ்வளவு ஆனந்தத்தை கொடுக்கும். அதை தினமும் பகவான் என்ன செய்யறாரு, பக்தோடைய கையில இருந்து வாங்கி சாப்பிடறதையும் பார்க்கணும். தினமும் சுத்த அன்னம்லாம் சாப்பிட்டு இருக்காரு. சோ அந்த மாதிரி கொடுக்கலாம், ஒண்ணும் தப்பு இல்லை. அன்பு தானே. நம்ம கிட்ட என்ன இருக்குதோ பகவான் பட்டினி போடாம அவர் கொடுக்கணுமே சொல்லிட்டு அவருக்கு என்ன செய்யணும், நைவேத்தியம் பண்ணணும். அந்த பிரசாதத்தை, அந்த நைவேத்தியம் பண்ண அந்த பிரசாதத்தை நம்ம சமைச்சு வச்சிருக்கிறோமே அந்த சாதத்தோட கலந்து பிரசாதமாக நம்ம என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். இதெல்லாம் தர்ம காரியம். இது ஏதோ சும்மா கிருஷ்ண பக்தனை ஒரு மாதிரியா பயிற்சி, இவங்களுடைய அந்த இது பழக்க வழக்கம் நினைச்சிடக்கூடாது. இது நம்முடைய தர்மம். பகவானுக்கு சாப்பிட கொடுக்கணும், அவர் நல்ல போக்கியமா வச்சுக்கிடணும்ன்றது நம்முடைய தர்மம். அது என்ன, கோபியர்கள் பிருந்தாவனத்து கோபியர்கள் செய்யலையா, இல்ல துவாரகை ராணியர்கள் செய்யலையா? பகவானுக்கு தொழில் செய்யறது தான். நல்ல பெண்களா இருந்ததுனால அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க, நல்லா சமைச்சு கொடுத்தாங்க. பகவான் சாப்பிட்டு ரொம்ப ஆனந்தமா எல்லா இடத்துலயும் சாப்பிடுவார். 16,108 ராணிகள், அவ்வளவு மனைவி, அவ்வளவு பேர் வீட்லயுமே சாப்பிட்டு இருப்பார். ஒரே நேரத்துல அவ்வளவு பேர் வீட்லயும் சாப்பிடுவார். அப்ப 16,108 தன்னை வியாபிச்சு யாரெல்லாம் எப்படி சேவை செய்யறாங்களோ அத்தனை சேவைகளையும் ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு சொல்லி. அதனால இந்த 2 விஷயங்கள் குடும்பஸ்தன் சொல்லி சொன்னா கண்டிப்பான முறையில நம்ம என்ன செய்யணும், மறந்துடக்கூடாது. தூக்கத்திலையும் கூட நம்ம மறந்துடக்கூடாது. பகவானுக்கு என்ன செய்யணும், நைவேத்தியம் பண்ணணும். அப்புறம் குடும்பத்தோட உட்கார்ந்து என்ன செய்யணும், அவருடைய திருநாமத்தை ஜெபிக்கணும். இது ஒண்ணுதான் பகவானை நம்ம வீட்டுல தினமும் இருக்க வைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீக தேடல்கள் காத்துக்கிட்டு இருக்கு. ராதே ராதே.